ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாகவே ஒயர் வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி க்ளோசர் பர்ஸ் கிராஸ் கட் நாட்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டது அப்படின்னாலும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பர்ஸுக்கு வந்து நான் 50-50 ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வாங்கணுன்னாலும் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் சொல்கிறேன். ஒயர் மெத்தடில் க்ளோசர் வச்சு பர்ஸ் போடுறது ரொம்பவே ஈஸி. அது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நான் வந்து வீடியோக்கள் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் கிராஸ் கட் மெத்தடில் அதுவும் 7 கட் நாட் யூஸ் பண்ணி இந்த பர்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். க்ளோசர் வச்ச மாதிரி பர்ஸ் வந்து போட்டிருக்கேன். இதோட ஃபுல் டுட்டோரியல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதில் ஃபுல் டீட்டெயில் வீடியோ இருக்குது. உங்களுக்கு இதில் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கிறதுங்கிறத ஒயர் வேஸ்ட் ஆகாமல் எப்படி பேக் ஃபினிஷ் பண்ணலாங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஒயர் வந்து இதுக்கு 30 ஒயர்கள் 5 அடியில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பின்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 1.5 அடி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. எல்லா ஒயர்கள்லையுமே நாட் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து மேலே க்ளோசரில் ஒயர் வேஸ்ட் ஆகாமல் இருக்க ஈஸி டெக்னிக். இதில் வந்து நாட்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.